ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் வீரா சீரியல் ப்ரொமோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம வீரா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மாறன் உள்ள வாரத சூர்யாவும் நம்ம வீராவோட தங்கச்சியும் பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கிறத மறந்து நின்று கேட்டுட்டு இருக்காங்க. இதை வீரா ரெடி ஆகிட்டியா? பரவாயில்லையே, அழகா தான் இருக்க. சரி, நான் உனக்காக ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த புடவையை கட்டிட்டு வா. எப்படியும் நம்ம ரெண்டு பேருக்கு தனி கல்யாணம் நடக்க போகுது. அப்படி பார்த்தா நான் கொடுக்குற புடவை தானே நீ கட்டிக்கணும் அப்படின்னு புடவை கொடுத்தணும். இங்கே பாரு மாறா, நீ என்ன பண்ணாலும் சரி, கண்டிப்பா இந்த கல்யாணம் நிக்க போறது இல்ல. இன்னும் கொஞ்சம் நேரத்தாலாம் அரவிந்த் என்னோட கழுத்துல தாலி கட்டினா இனி நான் அவரோட பொண்டாட்டி. இப்படி மூட நம்பிக்கையோட இருந்துட்டு இருக்காத. நான் இப்பவும் சொல்றேன், நீ எனக்கு வேணாம், இந்த கல்யாணம் நடக்காது. ஒருவேளை இந்த கல்யாணம் இருந்தாலும் கண்டிப்பா நான் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன். இப்படி தேவையில்லாம நம்பிட்டு இருக்காங்க, இங்கிறது கிளம்பு, எனக்கு எரிச்சலா வருது அப்படின்னதும் மாற ரொம்ப ஃபீல் பண்ணி கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு வீரா, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்தது நீதான். எல்லாருக்கும் அம்மா மாதிரி அன்பு காட்டுற ஒரு வைஃப் கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு என் அம்மா மாதிரி அச்சியஸில் அன்பு காட்டுற வைஃப் தான் நீயா கிடைச்ச. என் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குன. உன்னோட வாழ்க்கையை என் லைஃப்பில் யாராலையும் நிரப்பவே முடியாது வீடா. பரவாயில்ல, நீ இல்லைன்னு ஆயிடுச்சு. கடைசி நொடி வரைக்கும் நம்பிக்கையோடு இருந்தேன். பரவாயில்ல, உன் நினைவுகளோடைய வாழ்ந்துட்டு போயிடுற. ஆனால் நான் சாகணும்னு மட்டும் நினைச்சிடாத. நீ இருக்கும் வரைக்கும் நானும் இருப்பேன். பரவாயில்ல, நீ என்னத்தான் வேணான்னு சொல்லிட்டு என்னோட விருப்பத்துக்காக அட்லீஸ்ட் நான் வாங்கிட்டு வந்து இந்த முகூர்த்த புடவையாச்சும் கட்டிட்டு வரணும் அப்படின்னதும், இங்கே பாரு, முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு அப்படின்னு வீரா சொன்னது. ஓஹோ, ரூமை விட்டு வெளியில போகணும் மறைமுகமா சொல்றியா? சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கிளம்புறது இவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து வீரா புடவையே பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா பாத்தியா, பாவம் மாற இவ்வளவு உயிரா இருக்கா. இப்படி ஒரு மேஜிக் நடந்தா அதுவே சந்தோஷம் தான் அப்படின்னு சூர்யாவும் நம்ம வீராவோட தங்கச்சி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் வள்ளி இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தால வீரா உட்காந்துருவா. டே, என்னதான்டா திட்டம் வச்சிருக்க? போச்சத்தை எல்லாமே போச்சுட்டு கடைசி வரைக்கும் நம்பிக்கையா இருந்த அந்த கல்யாணம் நின்னாலே இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டாது. பரவாயில்ல, நான் அவளை கல்யாணம் பண்ற யோகம் தான் கிடைக்கல. அவ கல்யாணத்தையாவது பார்த்து நான் சந்தோஷமா வாழ்ந்துக்கிறேன். அவன் நினைவுகள் போதும் அப்படிங்கிறது பைத்தியக்காரத்தனமா பேசாத. இங்க பாருடா, இப்போவே போய் நான் அண்ணக்கிட்ட விஷயத்த சொல்லி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறேன். இங்க பாருத, நான் என் வீராவை இழந்து என் அப்பாவை இழக்க விரும்பல. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமா என் அப்பாவோட பாசம் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த காதலுக்காக என் அப்பா பாசத்தையும் இழக்க கூடாது. காதலை இழக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். ரெண்டுல ஒண்ணு போயிடுச்சுட்டு இருக்கிறது என் அப்பா பாசம் மட்டும்தான். அதையும் நான் இழக்க தயாரா இல்ல. தயவு செய்து கம்மநீரு அப்படின்னதும் நம்ம வள்ளி ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராகவ் இங்க பாருத்த, அதை மாற ஆசைப்படுற மாதிரி ஒரு மேஜிக் நடக்காதா? அந்த மேஜிக்கை நடத்துறது ஏன் அத்தை? நானாவே இருக்கக்கூடாது. கண்மணிக்கு தானே விஷயம் தெரியக்கூடாது. பேசாம நம்ம வீரா கிட்ட மட்டும் சொல்லலாமா? பைத்தியக்காரத்தனமா பேசாதடா. ஏன்னா இப்படி பண்ணிட்டு இருக்க? எனக்கு மாற மட்டும் புள்ள கிடையாதுடா, நீ என்னோட புள்ளதான். முதல் கண்ட புள்ளடா. நீ உன் வாழ்க்கைய சீர்குலைச்சிட்டு இப்படி மாறும் வாழ்க்கையை நல்லா வைக்கணும்னு நினைக்கிறியா? இங்க பாரு, அமைதியாரு. கண்டிப்பா அந்த கடவுள் இருக்காரு. உண்மையான காதல் எப்பவுமே தோத்து போகாது அப்படின்னு வள்ளி ஒரு பக்கம் நம்பிக்கையா இருந்துட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா பொண்ணு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னதும் பொண்ணு போய் அழைச்சிட்டு வராங்க. அங்க பார்த்தோம்னா நம்ம வீரா மாறன் கொடுத்த புடவை தான் கட்டிட்டு வராங்க. இதை பார்த்து மாறன் செம்ம ஹாப்பியா ஆகுறாங்க. என்னடா இது, அவளை பார்த்து ஃபீல் பண்ணுவேன்னு நினைச்சா இப்படி சிரிச்சிட்டு இருக்க. அத்தை பாத்தியா, கடவுள் மேஜிக் பண்ணுவார்னு சொன்னல. நான் கொடுத்த முகூர்த்த புடவை தான் வீரா கட்டிட்டு வரா. என்னோட புடவையை ஏத்துக்கிட்டா. கண்டிப்பா இன்னும் ஏத்து பார்த்த, நீ கவலைப்படாத அப்படின்னதும், ஆமாடா, எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. கடவுளை, நீதான் எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும். என் புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு வள்ளி ஒரு பக்கம் வேதனைப்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அரவிந்த் யோசிக்கிறாங்க, என்ன இது நாம எடுத்து கொடுத்த புடவை இல்லையே அப்படின்னு. உடனே வீராவும் அரவிந்த் பக்கத்துல உட்கார்ந்ததும், வீரா, என்ன புடவை இது? நான் வாங்கி கொடுத்ததை விட இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, இது ஏது அப்படின்னதும் உடனே வீரா மாறன பாக்குறாங்க. அப்போ அரவிந்த் புரிஞ்சுக்கிறாங்க, கண்டிப்பா இந்த மாறன் தான் வாங்கி கொடுத்திருப்பான்னு. இவ்வளவு தைரியம் இருந்தா அவன் வாங்கி கொடுத்த புடவையை இவ கட்டிட்டு வந்திருப்பா அப்படின்னுட்டு சொல்ல வீரா
இது அதுவா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கொடுத்தாங்க. அந்த புடவையை விட இது நல்லா இருந்துச்சு. இது உங்களுக்கு பிடிக்கலையா? நல்லா பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே தான் அப்படின்னுட்டு அரவிந்த் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஐயர்கிட்ட வந்து தாலியை கொடுக்குறாங்க. ஸோ தாலியை வந்து எல்லார்கிட்டையும் கண்மணி வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம வள்ளியும் மாறனும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தை, இதுக்கப்புறமும் என்னால இங்க இருக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு மாறன் வெளியில போறாங்க. வள்ளியும் பின்னாடியே போறாங்க. இதை பார்த்த வீரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. டே, என்னடா மாறா? இல்ல அத்தை, எனக்கு வேணாம் அத்தை, நான் போறேன். இங்க பாரு, என்னடா மறுபடியும் குடிக்க போறியா? சேச்சே, இந்த வாழ்க்கை வந்து என் வீரா மாத்தின வாழ்க்கை அத்தை, இதை நான் கண்டிப்பா சேதாரம் செய்ய மாட்டேன் அப்படின்னுட்டு மாறன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வள்ளி வந்து உள்ள வந்துடுறாங்க. இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. எப்படியோ யாரோ ஒருத்தங்க வந்து கல்யாணத்தை நிறுத்த தான் போறாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்.